கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் 60 ஆண்டு கால கோரிக்கையான குளச்சல் துறைமுக திட்டத்தை நிறைவேற்றாமல் தடுக்கும் நோக்கத்துடன் திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்படுவதால் மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போராடவும் தயங்க மாட்டேன் என பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாகர்கோயிலில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாகியுள்ள அதிமுகவின் விஜயகுமாருக்கு வாழ்த்து தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் குளச்சல் துறைமுக திட்டத்திற்கு எதிரான போராட்டங்களை மீனவர்களிடையே தூண்டிவிடுவதாக பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டுவர மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த குளச்சல் வர்த்தக துறைமுகத்தை கொண்டு வருவதற்காக தேவை ஏற்பட்டது என்று சொன்னால், என்னுடைய கட்சியினுடைய சகோதரர்கள், தலைவர்கள் அவர்களுடைய ஒப்புதலோடு கூட நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடியுடைய ஆசையோடு கூட என்னுடைய மந்திரி பதவியை கூட ராஜினாமா செய்துவிட்டு களத்தில் இறங்கி இந்த துறைமுகம் கொண்டு வருவதற்காக நான் போராடுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.